வணக்கம் நண்பர்களே. தெரிந்து தெளிதல். இந்த அதிகாரத்துல நாம 5வது குறள் வரைக்கும் இப்போ 6வது குறள். 6வது குறள் அச்சாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணார் பழி. இப்போ முன்ன பார்த்த குறளுக்கும் இப்ப இத ஒரு யாரு யாரை நம்ம நம்பணும் அப்படிங்கிறத இதுல அவர் சொல்ற அச்சார் அச்சாரை தேறுதல் ஓம்புக. அதாவது அந்த அச்சார் அப்படிங்கிறது அந்த சுற்றமற்றவர் அவன் ஒரு குடும்பத்தோட இணைஞ்சி இல்லாம அவன் பாட்டுக்கு ஒரு ஒரு தனிக்காட்டு ராஜான்னு கூட சிலரை பற்றி சொல்லுவாங்க. அவன் பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். எந்த பந்தங்களுமே இல்லாம இருப்பான். அப்படி இதெல்லாம் சிறுவயதிலே நீங்க பார்க்கும் பொழுது அந்த அந்த பிள்ளைகள் வளரும் பொழுதே சில குடும்பங்கள்ல சில பிள்ளைகள் இப்படி வளரும் போது அதுல கூட பழகிற பிள்ளைகள் அவங்க இந்த பையங்களை பார்த்து படிக்கிறது இப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் உருவாகும். குடும்ப சூழ்நிலை, சமுதாயத்தினுடைய சூழ்நிலை. அப்போ இதுல நம்ம பெரியவர்கள் நாம நம்மளுடைய பிள்ளைகள் யாரோட பழகுது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதான் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லாம ஏதோ ஒருவன் அது யாருன்னே தெரியாத ஒருவனோட எப்படியோ வந்தா எங்கேயோ சந்திச்சோம் பார்த்தோம் போனான்னா அந்த அச்சாரை தேர்தல் ஓம்புக. நீங்க அவங்களை தேர்ந்து தெளிவு வர வேண்டாம், தவிர்க்க வேண்டும். மற்ற அவர் அவங்கள பற்றி அவர் சொல்லும்போது சொல்றாரு, மற்ற அவர் பற்றில நாணார் படி. அவர் சொல்றார், மற்ற அவர் பற்றில ஒரு ஒரு பற்று இல்லாதவனா இருக்கிறவன், அதை பழிபவங்களுக்கு அஞ்சாதவன். அதனால என்ன, உங்க அப்பா அந்த பக்கத்துல வராங்கன்னா நீ அந்த முறையில இருக்கிறடா, வந்தா வந்துட்டு போட்டோம். இப்படி இந்த பையனோட அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த பழிக்கும் நாணாமல் அந்த பற்றில ஒரு பற்று இல்லாதபடி, பற்று இல்லாம இருந்தாச்சுன்னா எதையும் எப்படியும் செய்யணுங்கிற அந்த எண்ணம். எதை சொல்லி கேட்கறது. இப்படி உள்ள ஒரு பண்புள்ளவங்களோட நாம போய் பழகணும்னா என்ன ஆகும்? அதுதான் இந்த எல்லாம் வாழ்க்கையா நடக்குது. அதத்தான் இந்த இதுல இந்த முதல்ல அதை வான் பண்ணியிருந்தார். அற்றாரை தேர்தல் தவிர்த்து விட்டது அப்படின்னு சொல்றேன்.
சரி, நாமும் இதை எப்பவும் மனதில் வைத்துக்கிறோம். சரி, அடுத்த குரல் நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி வணக்கம்.